இறந்துட்டான். 16 வருஷங்களுக்கு முன்னாடி நிஜமாவா? அவன் செத்ததும் நல்லதுதான். ஆனா அவனை தனியாளா கொல்ல முடியல. பல பேரோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஜியாங்கினம், லாங்கினம், ஜின்கினம், நையினமும் சேர்ந்துதான் ஜெயிக்க முடிஞ்சது. அவன் ஒரு அரக்க. ஆமா, ஜங்கினமும் அவனை இறக்கப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியில அவன் ஒரு மிருகங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆமா, அந்த இனங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த இனங்களுக்கு எதிராகவும் பிரச்சனை பண்ணான். நான் மட்டும் ஜியங் ஜாங்கா இருந்திருந்தா அவனை ஆரம்பத்திலேயே கொண்டு இருப்பேன். இனி இந்த சக்தி எனக்கே சொந்தம். இனிமே இது எனக்கு தான் சொந்தம். அது எனக்கு தான் சொந்தமாகணும். லான்சான், பரவாயில்ல, என்ன போக விட. Cheng Cheng, Wei Wuxian. நரகத்துக்கு போடா. வே உஷேனை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரா இருந்தாரு. சின்ன வயசுலயே பிரபலமாகி புகழோட உச்சிக்கு போனவர். அவரு புகழோட உச்சிக்கே போயிருந்தாலும் அவரோட முடிவு என்னாச்சுன்னு பாருங்க. அன்னைக்கு மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தவர் தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட எலும்பு கூட யாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அன்னையோட முடிஞ்சு போச்சு. நிகழ்காலம். ஒரு சந்தேகம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க அன்னைக்கு இறந்து போனதா சொன்ன வே உஷாங் மலையில இருந்து விழுந்தாரு. அவர் உண்மையிலேயே இறந்துட்டாரா? மலையில இருந்து தான் விழுந்தான். ஆனா அடுத்து வந்த இந்த 16 வருஷத்துல யங் இனத்தோட தலைவர் ஜியாங் செங் மலை அடிவாரத்துல ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் கூட அவரோட உடலை கண்டுபிடிக்கவே முடியல. பிளேங் யூவான பத்தி பல தகவல் இருக்கு. அவன் பல திறமைகள் கொண்டவனா. அவனோட சக்தியாலையும் ஆற்றலாலையும் பூமியவே ரெண்டா பிளக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க. எப்படியோ இந்த 16 வருஷமும் இங்க அமைதி நிலவிட்டு இருந்தாலும் அது நிலைக்குமான்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு காணாம போன வே ஊஷன்
திரும்ப வர மாட்டான். ஏன்னா இருந்தா தானே வர முடியும். என்னது? ஆன்மாவிற்கு உருவம் இல்லை, ஆன்மாவிற்கு அழிவும் இல்லை, ஆன்மாவிற்கு அழிவே இல்லை. ஆன்மா நம்மை விட்டு விலகாது. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தீய சக்திகளை விரட்டுறதுக்கு நீங்களாம் வர சம்மதிச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். கூசு இனத்தோட லேண்ட் குலத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துலயுமே ரொம்ப நேர்த்தியானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அது உண்மைன்னு தெரியுது. எதையும் நேர்ல பார்த்து தானே முடிவு பண்ண முடியும். நீ சொல்றது சரிதான். விஷயம் என்னன்னா, எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நாங்க சாதாரணமான குடும்பம் இல்ல. எங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஒருத்தருக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பயிற்சி கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்குனீங்கன்னா அதனால நானும் என் குடும்பத்தாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். வந்துட்டேன். எதை பத்தி தான் பேசுறீங்க போல இருக்கு. நானும் இவங்கள மாதிரி மாயாஜாலம் பண்றவன் தான். இந்த வீட்ல எனக்கு தான் அந்த திறமை இருக்கு. இவனை யார் வெளியில விட்டது? முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. போ 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 போ. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். மாட்டேன் 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 போகவே மாட்டேன். நான் போக மாட்டேன். விடுறா என்ன? நான் மாட்டேன், வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றான்ல, என்ன விடு. முடியாது, வர முடியாது. மாட்டேன்னு சொல்றான்ல, நீ என்ன சொல்றது? சரி வரமாட்டேன். எந்திரிக்க போறியா இல்லையா? சரி சரி இரு. தூண விடு. விடுங்கறல. மாட்டேன், போக மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். இறங்கு. என் மருமகனுக்கு சின்ன வயசுலயே கொஞ்சம் மூளையில பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் என்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ற? ஒழுங்கா வா. நீ மட்டும் இப்ப வரல, உன்னை அடி பிடிடுவேன். ஏய் டாங், வந்து இவனை பிடி. நான் இங்க இருந்து போகணும்னா அப்ப என்கிட்ட இருந்து திருடினதை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. என்ன வளர்ற? நான் உங்ககிட்ட இருந்து என்ன திருடினேன்? நான் எதுக்கு திருட போறேன்? ஆமா, நீ திருடல, ஆனா கொள்ளை அடிச்சிட்ட. நீ ஒரு கொள்ளைக்காரன். அம்மா, ஐயோ எனக்கு வலிக்குதே வலிக்குதே. இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு இப்படி அடிக்கிறானுங்களே. உங்களுக்கு என் அம்மா மேல ரொம்ப வெறுப்பு, என்ன பார்த்தும் பொறாம. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. ஐயோ, என்ன கொடுமைங்க அது? அவனும் உன் குடும்பத்துல பிறந்தவன் தானே? அவன் எத்தனை நாள் தான் இவன் விழுந்தான்? சின்ன பையனை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. ஆமா ஆமா, இவனுக்கு மூளை குழம்பிடுச்சா இல்ல இவங்க பண்ண கொடுமையால இவன் மூளை குழம்பிடானான்னு தெரியலையே. ரொம்ப அநியாயம்ப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிடு. நான் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னா என்கிட்ட இருந்து எடுத்தது திருப்பி கொடுத்துடுறேன். அப்படி இல்லைன்னா ஒழுங்கு மரியாதை என்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுரு. அவனை அனுப்பு.
இந்த அநியாயத்தை நீங்களே பாத்தீங்கல்ல. என்கிட்ட இருந்து இவன் கொள்ளை அடிச்சது மட்டும் இல்லாம நியாயம் கேட்டா என்னையே அடிக்க வரான். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். இங்க பாருங்க, இவன் வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி பையன்தான். அவனுக்கு மூளையில பிரச்சனை. சந்தேகம் இருந்தா எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. சின்ன வயசுல இப்படி ஆயிட்டான், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன் நான் சொல்றதா அவர் பெருசா எடுத்துக்க கூடாது? வேணும்னா எல்லாத்தையும் பெருசு பெருசா சொல்லவா? இனிமே இங்க இருக்கிற யாராவது என் பொருள் மேல கைய வச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த பயலோட ஒரு கைய நான் உடைச்சிடுவேன். போய்க்கிறது. இப்போதைக்கு எனக்கு இதுவே போதுங்க. வரட்டுமா? வழி 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 விடு. தடங்களாயிடுச்சு, மன்னிக்கணும். ராத்திரி மேற்கு முற்றத்துல வேலையை ஆரம்பிப்போம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் யாரும் வெளியே வரக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடியும் வரக்கூடாது. சரி, புரியுது. உங்க உதவிக்கு நன்றி. அம்மா, அவன் நம்மளோட மானத்தையே வாங்கிட்டான். நீங்க சொன்ன மாதிரி அவன் சரி கிடையாது. அவன் பொறப்பே மோசமானது. வாய மூடு. அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. என்ன வெறும் தண்ணியை வச்சிருக்கானுங்க. என்னடா இது, மொத்தமோ குடும்பத்தையுமே நான் கொல்லணும் போல இருக்கே. இந்த பக்கமா வாங்க. இது அந்த கொடி மாதிரி தெரியுதே. எல்லாரும் ஒண்ணு சேருங்க. நாங்க 2 பேரும் அந்த மேற்கு குறைக்க போறோம். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. இந்த இடத்த நல்லா பாத்துக்கோங்க. இந்த கொடிகள் எல்லாம் நட்டு வைக்கணும். அந்த குறையை பார்த்த மாதிரி வைக்கணும். எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் அன்னைக்கு என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் உருவாக்கி வச்சுட்டு போன கருவிகளை எல்லாம் பயன்படுத்துறாங்களா? கிழக்கு திசையில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லா திசைகளில இருந்தும் அதை மடக்க முடியும். ஆனா இங்க இருக்க யாருக்கு அது தொந்தரவா இருக்கக்கூடாது. அதுவும் அந்த இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்தையும் அப்புறம் இங்க தெரியுதுல இந்த இடத்தையும் நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன வேலை? போ. நான் சொல்றேன்ல, நீ அதெல்லாம் தொடக்கூடாது. வெய். ஐயோ, இது என்னோடது. இது எனக்கு தான். ஒழுங்கா கூட, இல்லன்னா நான் உன்னை அடிச்சிடுவேன். என்னது அடிப்பியா? இது என்னோடது. நான் எதுக்கு தரணும் உங்ககிட்ட? ஜெயங்கே, கொஞ்சம் பொறுமை. எதையும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா அவன் பண்றத பாரு, எல்லாத்தையும் கெடுத்து வைக்கிறான். அவனை தடுக்க வேண்டாமா? இதோடைய வடிவம், இதுல இருக்கிற வண்ணம் எல்லாம் சரியா இருக்கு. மந்திர எழுத்துக்களும் சரியா இருக்கு. அப்போ இது வேலை செய்யும். ஆனா இதை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல இருக்கிற மந்திர எழுத்துக்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆவிகளை கூட இவங்க கிட்ட இழுக்கும். இங்க பாருப்பா, சீக்கிரமே இருட்டிடும். நாங்க தீய சக்திகளோட சண்டை போடணும். ராத்திரி நேரத்துல நீங்க இருக்கக்கூடாது. உன்னோட இடத்துக்கு போ. ராத்திரி உனக்கு என்ன சத்தம் கேட்டாலும் சரி, நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னப்பா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இதுல என்னென்னத்தையோ கிறுக்கி இருக்கீங்க. இது எதுக்கு எனக்கு? நானே இதை விட நல்லா வரைவேன். பெரிய பைத்தியமா இருப்பான் போல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்த வேலை எதுவும் அதை செய்யலாம். சரி வாங்க, எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம். இங்க பாரு, நீ எங்க மேல போய் நில்லு. அப்புறம் நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, மத்தவங்களாம் இந்த பக்கம். சின்னையா, இந்த மந்திரம் பண்றவங்க நம்ம வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? அவனை தேடிதான் இங்க வந்திருக்க. அதோ போய் அந்த கருப்பு கொடியை எடுத்துட்டு வா. ஆனா நம்ம போக மூடு. அதை திருடு போயிடுமோன்னு பயத்துல சொல்லிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது.
அதான் மேல நின்னுட்டு இருக்காங்கல்ல, ஆளாளுக்கு ஒரு கொடி வச்சிருக்காங்க. போய் எடுத்துட்டு வா போ. சின்னையா, இதோ நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வா. ஜெங்கி, இந்த இசையை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. இது கோசுவோட இசை மாதிரி இருக்கு. ஏற்கனவே இதை நம்ம கேட்டிருக்கோம்ல. என்ன இந்த சத்தத்தையா? எனக்கு ஞாபகமே இல்ல. இது நல்லாவும் இல்ல. லன்சான், ஐயா நாங்க அவனை புடிச்சு கொண்டு போயிடுறோம். பிடிச்செல்லாம் கொண்டு போக மாட்டோம், அடிச்ச கொண்டு எடுக்க. சரிங்க ஐயா. வலிக்குதுங்க, கொஞ்சம் மெதுவா மெதுவா. என்ன அவசரம் உங்களுக்கு? நான் தான் வரேன்ல. அம்மா, அம்மா, டேய், அம்மா, டேய். அம்மா, வலிக்குது. என்னடா நடக்குதுங்க? தெரியல முதலாளி. ஆஹா, நான் இந்த மோ குடும்பத்தை வேணும்னா ஏமாத்தலாம். ஆனா கூசு இனத்துடைய லேண்ட் என்னை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இவனை நீ கண்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம். எழுந்திருச்சு நில்லு. ஏதாவது பண்ணுங்க. இது பொம்மலாட்டம். இப்ப என்ன பண்ணுறது தெரியலையே. என்னாச்சு அவனுக்கு? உன் வேலைதானே? இதெல்லாம் இவன் வேலைதான். ஏதோ பேய் பிடிச்சிருக்கோம். இது பெரிய தீய சக்தி. அவர் கழுத்துல கருப்பு அடையாளங்கள் தெரியுது. அது ஏதோ குறிப்பிட்ட சின்ன மாதிரி இருக்கு. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷத்துல 2 ஆளுங்க உயிர் போயிடுச்சு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்றீங்க? இவன் தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டான். எதுக்கு தடுக்கிறீங்க? ஓ, நல்ல கதையா இருக்கே. நான் எந்த தப்புமே பண்ணல. இங்க பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். உங்க பையனை ஒரு தீய சக்தி பிடிச்சிருக்கு. இதுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. அவங்க அப்பா மாயாஜாலம் பண்ண வந்தா. இவனும் அவன் கிட்ட இருந்து எதையோ கத்துட்டு இருக்கான். இருங்க, அவசரப்படாதீங்க. அவன் தான் குற்றவாளின்னு ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? என் பையனோட நிலைமை தான் ஆதாரம். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே சொன்னானே, அவன் வழியில நாம குறுக்க வந்தா அவன் ஒரு கையை உடைச்சிருவான்னு சொன்னான்ல. ஆனா என் பையன் இவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்கலையே. ஆனாலும் இவன் புத்திய பாருங்க. இவன் தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டான். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே போகணும். எதுக்காக நீ இதை திருடின? அதனாலதான் தீய சக்தி உன்னை பிடிச்சிருக்கு. செல்லுமே, உனக்கு என்னப்பா ஆச்சு? என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பயப்பட வேண்டாம், அவரோட உயிருக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நீங்க எல்லாருமே போலியா தான் இருக்கணும். மந்திரமா பண்றீங்க, எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க. உங்களால இவனை கூட காப்பாத்த முடியல. போதும், நிறுத்துறீங்களா? இவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன வேலைக்காரங்க மாதிரி இருக்கா? எந்த பலனையும் எதிர்பார்க்காமயே தீய சக்திகளை அழிக்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்போ உங்க பையனுக்கு என்ன வயசாகுது? எப்படியும் ஒரு 20 வயசு இருக்கும்ல. இவன் என்ன சின்ன குழந்தையா? அவங்க வேலை முடியற வரைக்கும் நாம யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, எதையும் தொடக்கூடாதுன்னு வேற சொன்னாங்க. ஆனா இவன் வெளியில போய் அந்த கொடியை திருடி இருக்கான். இது அவனே தேடிக்கிட்டது. என்ன போய் குறை சொல்றீங்களே? போங்க, உடனே எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. உடனே போங்கன்னு சொல்றேன்ல.
என்ன தைரியம்? என் பேச்சு கேட்க மாட்டீங்களா? சீக்கிரமா போங்க. முதலாளி வாங்க போயிடலாம். இங்க இருந்து வாங்க போயிடலாம். இங்க பாருங்க, அவனை அறைக்கு கூட்டிட்டு போங்க. சின்னையா வாங்க நம்ம போலாம். என்னாச்சு உங்களுக்கு? எங்க முதலாளி அம்மா தெரியலையே. இங்க என்ன நடக்குது? இதுக்கு சக்திகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பிரபுவுக்கு தகவல் கொடுக்கணும். கண்ணு முடிச்சு பாருங்க. யார சொன்னீங்க இப்போ? நீங்க அந்த லான்சான பத்தியா சொல்றீங்க? ஆனா அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எங்க போறேன்னு சொல்லலையே. ஒருவேளை இப்ப அவர் இங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்தாருன்னா? அது முக்கியம் இல்ல, உடனே தகவல் கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. ஒருவேளை அவர் நேரத்துக்கு இங்க வரலன்னா அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அவரை போய் எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு, இதை நானே சமாளிச்சிடுறேன். இங்கே இருங்க, அவர் வருவாரு. சரி. நான் தான் சொல்றேன்ல, இருங்க. ஐயோ, இந்த பிரச்சனையை நான் உடனடியா முடிச்சு வைக்கணும். இந்த கருப்பு கோடுகள் அந்த ஆபத்தான புலி முத்திரையிலிருந்து தான் வந்திருக்கணும். ஆனா அதுதான் எப்பவோ அழிஞ்சு போச்சு. என்னதான் நடக்குதுங்க? ஒருவேளை இது அதுவா? ஹே டாம், நீ எந்திரிச்சிட்டியா? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் அவனோட கழுத்தை பாரு. இது பேய், இது பேய்தான். கண்ணுக்கு தெரியாது ஒரு பேய்ங்க நடம் அடக்கிட்டு இருக்கு. அதுதான் கொண்டு இருக்கு. அதுதான் நம்ம டாங்க இப்ப கொண்டு இருக்கு. இது ஒண்ணும் பேயெல்லாம் இல்ல. அமைதியா இருங்க. எல்லோரோட இடது கையும் உடைஞ்சிருக்கு. இவன் மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல சிரிக்கிற? அட, நான் ஒண்ணும் வேணும்னு சிரிக்கல. நீ சிரிக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? இவர் ஒண்ணு தானா இதையெல்லாம் செய்யல. அப்புறம் அவனும் இதையெல்லாம் வேணும்னே செய்யல. எனக்கு புரியல. யாரோ கட்டுப்படுத்துறாங்க. இவங்க யாருமே இடது கை பழக்கம் இருக்கிறவங்க இல்ல. என்ன அடிக்கும் போது கூட வலது கையால தான் அடிப்பாங்க. அதை வச்சுதான் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு பார்த்தேன். இதான் நீ யோசிச்சியா? ஆமா, தீய சக்தி இடது கையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க இடது கையை தூக்குங்க. நம்ம துணியை பார்த்து அது பயப்படுது. துணியை பயன்படுத்துங்க.
நீங்க தூங்குனதெல்லாம் போதும். ஜிகே இரண்டாம் பிரபு. நம்ம இரண்டாவது பிரபு. இவர் எப்பவும் வெள்ளை நிற துணியில தான் வருவாரு. வந்துட்டீங்களா பிரபு? வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எந்த மாதிரி தீய சக்தினே புரியல. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இது தீய சக்தி இல்ல, ஆன்மீக கருவியோட சக்தி. வாழ்க்குள்ள இருக்கு, அதோட ஆவியா இருக்கலாம். இது ஆன்மீக கருவியா? ஆனா அதுக்கே இவ்வளவு வெறுப்பு சக்தி? அப்படின்னா இது என்னன்னு சொல்லுங்க. புலியின் சக்தி. அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா இதுக்கும் அந்த புலி சக்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆனா போர் நடந்தப்போ அது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்களே. ஒருவேளை அந்த ஹீலிங் அவர் இறந்து போலையோ? ஏய், அந்த மோ எங்க போனா? எங்க இருக்கான்?
வெயி, இது உண்மையிலே நீதானா? ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு தாராள மனசு. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த ஈலிங்க பத்தி 3 நாள் தான் கதை சொன்னேன், அதுக்குள்ள நான் பணக்காரனாவே ஆயிட்டேன். இனி எனக்கு கஷ்டமே இல்லை, வாழ்க்கை முழுக்க வசதியா இருப்பேன். ஆன்மாவிற்கு அழிவில்லை, அழிவில்லாதது ஆன்மா, திரும்பி வரும். அழிவற்றது ஆன்மா, அதற்கு அழிவே கிடையாது, அழிவே கிடையாது. இன்னும் ஒரே ஒருத்தனை தான் பழி வாங்கணுமா? அது யாரா இருக்கும்?小雪热到风凉，山高水远，又闻清香，深情未倦，我的花月如霜。